வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர், ஆவண எழுத்தர், தொழில் முனைவோர் பயிற்சி. ஆவண எழுத்தர் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, அடுத்து வழக்கறிஞர்களுக்கு, அடுத்து இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று சட்டம் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு, உங்கள் அனைவருக்குமே ஒரு அருமையான வாய்ப்பு. நாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மதுரை செசி வளாகத்திலே ஆவண எழுத்தர் தொழில் முனைவோர் பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். வித்தியாசமாக சேலத்திலே, ஏற்காடிலே நடத்தினோம். இந்த மாதம் கோவையிலே நடத்தவிருக்கிறோம். வருகின்ற 19, 20, 21, 22 4 நாட்கள் கோவையில் ஆவண எழுத்தர் தொழில் முனைவோர் பயிற்சி நடைபெறவிருக்கிறது. சார், அதில் என்ன சார் சொல்லித்தராங்க? சார், அதில் பார்த்தீங்கன்னா நில சட்டங்கள் அனைத்துமே அங்கு பகுத்து ஆராயப்படுகிறது. அதாவது பத்திரங்கள் எழுதுவது என்பது அந்த பத்திரங்களுக்கும் சட்டத்திற்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது என்பது அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட பதிவு சட்டங்களாக இருக்கட்டும், முத்திரை சட்டங்களாக இருக்கட்டும், அனைத்து சட்டங்களுமே அங்கு விவாதிக்கப்படுகிறது. ஸ்ட்ராட்டர்ஜி, அதாவது வியூகம் வகுத்தல், ஒரு தொழிலை அமைப்பதற்கான வியூகம் அங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பத்திரத்தை எப்படி தற்பொழுது உள்ள நிலையில் டோக்கன் போடுவது, தற்பொழுது எப்படி ஸ்டாம்ப் ஃபீஸ் கட்டுவது, எப்படி கணக்கிடுவது, எப்படி பத்திரங்களை தாக்கல் செய்வது, என்னென்ன வகையான பத்திரங்கள் இருக்கிறது, அவை அதற்கு என்னென்ன வகையான வித்தியாச நடைமுறைகளை நாம் பின்பற்றுகிறோம் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது மட்டுமா அங்கு இருக்கு? பத்திரம் பதிந்தால் எதிர்காலத்திலே தணிக்கை துறையிலே சிக்கல்கள் வந்தால் அதனை எப்படி ஹேண்டில் செய்வது, தணிக்கையை பற்றி நம்ம அங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டுமா, நில சிக்கல்களை தீர்ப்பதற்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தை எப்படி பயன்படுத்தி கொள்வது, நிலச்சிக்கல்களை தீர்ப்பதற்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தை எப்படி பயன்படுத்தி தகவல்களை பெறுவது என்பது நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறோமான்னு இல்லை. ஒரு சொத்து உங்களை நோக்கி வரப்போகிறாங்க அப்படின்னா வெறும் பத்திரம் மட்டும் பதியிருந்தால் பத்தாது. ஒருத்தர் 5 ஏக்கர் வாங்குறாரு, ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும்னு வாங்குறாரு. ஆனால் அங்கே பார்த்தா 10-15 அடி சந்து தான் இருக்குது. நாம் எதற்காக வாங்குகிறோம் என்று தெரியணும். அப்போது அதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 30 அடி ரோடு தேவை. அதுதான் கம்பைன்டு பில்டிங் ரூல்ஸ் 2019 பேசுது. அதுதான் டிடிசிபி சிஎம்டி ரூல்ஸ் எல்லாம் பேசுது. ஆவண எழுத்தர்களுக்கு இது போன்ற வருவாய்த்துறை, ஒரு ஆவண எழுத்து தொழில் பத்திரப்பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் என்று போலியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆவண எழுத்தர் தொழில் என்பது பத்திரப்பதிவுத்துறைக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு வருவாய்த்துறை நடைமுறைகளும் அதில் இருக்கிற பல வகையான பட்டா வகைகளும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். நீதித்துறை, ஜுடிஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து சோசியல் ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்க வேண்டும். டெக்னிக்கலாக எல்லாம் தெரிஞ்சால் பத்தாது, மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சோசியல் ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்க வேண்டும். இவை அனைத்தையுமே 4 நாட்கள் அங்கு உண்டு உறைவிடம், அதாவது வெளியே அனுப்புறதே கிடையாது. உள்ளே வந்தாங்கன்னா ராத்திரி 11 மணி வரைக்கும் பொறுமையாக அவர்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுப்பது தான் வேலை. ஏனென்றால் அவர்கள் வெளியே போய் நாங்கள் உங்களால் வெற்றி பெற்றோம், நான் என்னுடைய வருமானத்திற்கோ துணை வருமானத்திற்கோ இந்த பரஞ்சோதி பாண்டியன் அவர்களின் வகுப்பு மிகவும் உறுதுணையாக இருந்தது, இன்றைக்கு 4 காசு நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அண்ணன் இருந்தார் அப்படின்ற எண்ணம் தோடு, அதாவது அவர்களை புஷ் பண்ணி வருமானத்துக்கு தள்ளிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இந்த பயிற்சி வகுப்பினை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்களை கேட்டு பாருங்கள், அவர்களுடைய வீடியோக்களை பாருங்கள், நம்முடைய சேனல்களை நீங்கள் பாருங்கள். பெய்டில் உள்ளே போனீங்கன்னா வகுப்பு இருக்குது, அந்த வகுப்பை நீங்கள் கேளுங்கள். இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு நீங்கள் இந்த வகுப்பினை கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் முன்பதிவு ரொம்ப அவசியம். ஏன்னா இது வழக்கமாக நடக்கிற மதுரை செசியில் நடக்கலை, இது புதியதாக கோவையில் நடக்குது. நீங்கள் எத்தனை பேர் வருவீங்க, எப்படி வருவீங்கன்னு எனக்கு உறுதி செய்ததற்கு பிறகுதான் என்னால் அங்கே உண்டு உறைவிட வசதிகளை முன்கூட்டியே ஏற்பாடு செய்ய முடியும். அதனால் 5 நாட்களுக்கு முன்பே நான் இதனுடைய முன்பதிவை
ரெஜிஸ்ட்ரேஷனை பதிவை நிறுத்தவிருக்கிறேன். எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் அனைவருமே இந்த கோவையில் நடக்கின்ற ஆவண எழுத்தர் தொழில் முனைவோர் பயிற்சியில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகின்றேன். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.